ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்கு ஆயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீதின் சங்கீதம் எப்பவுமே கர்த்தரையே சார்ந்திருக்கிற சங்கீதமாக தான் இருக்கும். இந்த இடத்துலையும் அவர் சொல்றாரு, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவராகிய தேவனிடத்தில் தாவீது ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உடையவராக இருந்தார். துதிக்கிற மனிதராக காணப்படுகிறார். அதே போல் அவர் இந்த சங்கீதத்திலையும் ஆண்டவருக்காக நான் பொறுமையாக காத்திருக்கிறேன், நான் விண்ணப்பம் பண்ணிட்டேன், நான் வேண்டுதல் பண்ணிட்டேன், நான் ஜெபிக்கிறத செஞ்சுட்டேன், நான் துதிக்கிறத துதிச்சிட்டேன், ஆனால் தேவ சமூகத்தில் நான் பொறுமையாய் காத்திருப்பேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை நிச்சயமாய் அவர் கேட்பார் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தாவீது ஜெபிக்கிறார். அதே சங்கீதம் 40:17 சொல்கிறார், நான் சிறுமியும் எளிமையும் ஆனவன். தன்னை தாழ்த்துகிறார் ஆண்டோட சமூகத்தில். அவர் ஒரு ராஜா, ஆனால் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நான் சிறுமியும் எளிமையும் ஆனவர், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். இந்த இடத்துல அவர் சொல்கிறார், கர்த்தருடைய என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொன்னார். தாவீது அதை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் பதில் தருவார். அதனால தான் இந்த இடத்துல அவர் சொல்றார், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதையும். ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டு அவர் சொல்றார், விசுவாச அறிக்கை அந்த இடத்துல சொல்கிறார், ஆண்டவரே, நான் ரொம்ப சிறுமையும் எளிமையுமானவன், என் மேலே நீங்கள் நினைவாய் இருக்கிறீங்கப்பா, எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிற தேவன் விடுவிக்கிறவமாய் இருக்கிறீங்கப்பா, ஆனால் என் காரியத்தை தாமதம் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் ஜெபிக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார் ஆண்டோடைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் தருவீங்கப்பா, இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தருவீங்கப்பா என்று சொல்லி பொறுமையோடு காத்திருக்கிற அந்த ராஜாவாகிய தாவீது, ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடலை கேட்டார் என்று சொல்லி விசுவாசித்த தாவீது, நான் சிறுமி எளிமையுமானவன், ஆனாலும் கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொன்ன தாவீது, தேவரில் என் துணியும் என்னை விடுவிக்கிறோமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தாவீது ஒரு விசுவாச அறிக்கையின் ஜெபத்தை செய்துவிட்டு, ஆண்டவரே, என் தேவனே தாமதியாதையும் என்று சொல்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கிறீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் உங்கள் ஜெபங்களுக்காய் காத்திருக்கிறீங்களா? விண்ணப்பத்திற்காய் காத்திருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் எப்பொழுதும் முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, நான் சிறுமியும் எளிமையும் ஆனவன், ஆண்டவரே, நீங்கள் என் மேல் நினைவாக இருக்கிறீங்க, இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு விடுதலை தருவீங்க, எனக்கு தெரியும் ஏசப்பா, நான் எல்லாம் ஜெபிச்சிட்டேன், என் ஜெபத்துக்கு தாமதம் பண்ணாதீங்கப்பா, இன்னைக்கு எனக்கு ஒரு பதிலை தந்துருங்க என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிங்க. இன்னைக்கு அற்புதத்தை பார்ப்பீர்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.